நண்பர்களே, விடுமுறையெல்லாம் முடிஞ்சு வந்துட்டீங்க. என்ன படம் பார்க்கலாம்? இந்த வீக்கில் என்ன படம் பார்க்கலாம்? டபுள் ஆக்குபென்சி, அதாவது ஈருயிர் ஓருடல் அல்லது ஓருடல் ஈருயிர், ரெண்டும் ஒன்று தாங்கிறீங்களா? ஆமாம், அப்படி ஒரு கதையை தேர்வு பண்ணி குஷ்பு சுந்தர் அவங்க தயாரிச்சிருக்காங்க. அவங்களுடைய பொண்ணு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து செஞ்சுருக்காங்க. இதில் என்ன கதை என்னங்க? ஒரு தம்பதிகள் கடந்த ஒரு 15 வருடங்களாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அவர்கள் ரொம்ப வேண்டுதல், கோயில் கோலம்லாம் போகிறாங்க. ஒன் ஃபைன் மார்னிங் ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த குழந்தை வந்து இறந்து பிறந்ததா இல்லை பிறந்து இறந்ததா, இப்படி ஒரு சூழ்நிலை. என்னடா அது ரொம்ப இவ்வளோ தூரம் சுமந்து பண்ணோன்னு அந்த போஸ் வெங்கட் அந்த குழந்தையின் அப்பா கொண்டு போய் அந்த மழையில் கொண்டு போய் காட்டுறாரு. வழக்கமாக குழந்தை பிறந்தோன்னா தலையில் தொங்க விடுவாங்க, இதுக்குன்னு அந்த கபம்லாம் அடைச்சிருக்கோம். அதற்கு பதிலாக கொண்டு போய் நேரம் மழையில் வர்றாரு. அந்த குழந்தை பிழைக்குது. இவர் பார்த்தப்போ குழந்தை பிறந்த பார்த்தப்போ என்னாச்சுன்னா, ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்துச்சு. அப்புறம் இந்த இடி மின்னல்லாம் வந்து 6 மணி ஆக போனோன்னா பொம்பளை பிள்ளையா போச்சு. திருப்பி எடுத்துகிட்டு வந்து மனைவிட்ட சொல்கிறார், என்னம்மா பார்த்து ஆம்பளை பிள்ளையா இருந்துச்சு, அப்புறம் வெளியில் போய் இந்த மாதிரி பண்ண உயிர் வந்துச்சு, பொம்பளை பிள்ளையா போச்சு என்னங்கிறது. இதுதான் கதையுடைய மொத்த இது. அதனால் ஸ்பாயிலர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அந்த குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னா தெரிஞ்சு போச்சு. அது பகல் ஃபுல்லாக வந்து பெண்ணாகவும் இரவில் வந்து கரெக்டாக 6 மணிக்கு மேலே ஆணாகவும் மாறுகிறார்கள். அவர்களுக்கு எதுவுமே அந்த ஆணாக மாறும்பொழுது அவர்களுக்கு எதுவுமே அந்த முந்தின மணி நேரங்களில் நடந்தது எதுவுமே ஒரு கண்டினியூட்டி இருக்காது. ஆனால் அந்த ஆணுக்கு வந்து ப்ரீவியஸ் கண்டினியூட்டி இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை. இப்போ தமிழ் படத்தில் நிறைய வெட்டு குத்து கிராமத்து கதைகள் பாரதி ராஜாக்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்புறம் வாரிசு, அப்புறம் அரசியல் எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு வித்தியாசமாக பண்ணுவோமே, ஒரு ஃபேண்டசியாக. இந்த அடிப்படையில் இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி படம். 2 ஹீரோ, பிரைட்டு, இதில் தெம்பாக இருக்கக்கூடிய ஹீரோக்கள், அது மாதிரி 2 ஹீரோயினு தெம்பா எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்கள். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்தாழம் என்பதை விட ஒரு நல்ல கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக என்பதை பார்த்து கொண்டு லாஜிக்கெல்லாம் பார்த்துட்டு கூடாது. லாஜிக்காக அதை அப்படி புட்டுட்டு பிடிச்சி நட்டுட்டு பிடிச்சி அப்படிலாம் ஒரு புதிய முயற்சி. ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து நினச்சி பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு மோர், ஒரு கூட்டு பொரியல் பண்ணுறது ஒரு நடைமுறை. ஆனால் ஃபாரினர்ஸ் வந்து சிக்கன் மட்டும் சாப்பிடுவாங்க, ஒரு மட்டன் மட்டும் சாப்பிடுவாங்க, ஒரு ஃபிஷ் மட்டும் சாப்பிடுவாங்க, போர்க், இது மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர்கள். இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் வேணும். அதில் நிறைய அந்த மசாலாக்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்கிறார் சுந்தர். அந்த குஷ்பு சுந்தர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நினைச்ச போஸ் வெங்கட் வந்து ஒரு அந்த பிள்ளையுடைய அப்பாவாக இருந்துட்டு அவங்க அப்பா அம்மா இருவரும் இறந்து விடுகிறார்கள். எப்போதும் கதையில் வந்து கண்டினியூட்டி அது எதுக்குப்பா தேவையில்லாமல் இருக்குன்னு செய்கிறது தான், அது செய்திருக்கிறார்கள். இது வந்து அந்த ஆணுக்கு உள்ள உணர்வுகள், பெண்ணுக்கு உள்ள உணர்வுகள், அது அட்டை சச்சில் நீர் நெருப்பில் ஒரு அந்த உணர்வுகள் கொண்டு போனாங்க. அதை விட அதுவல்ல, அது மாதிரி ஒரு உணர்வு உள்ள சில உன்சென்னிய ப்ளூ மூன் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான். அது மாதிரி 2 கதாநாயகி 2 கதாநாயகர்கள் இருக்கும்பொழுது எப்போதுமே அதுக்கு வந்து ஒரு கிளுகிழுப்பு, அந்த கதையும் கிளுகிழுப்பு தொடர்பானது இருக்கிறப்போ பார்க்கலாம். இளைஞர்கள் குறிப்பாக காதலிகள் இந்த மாதிரி வந்து சந்தேகப்படுறது, அந்த சந்தேகத்தை ஒரு சரியான காலகட்டத்தில் உடைக்கிறது, அது எல்லாருக்கும் அன்றாட ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒரு நல்ல அழகாக கொண்டு போயிருக்காங்க. அது வில்லன்கள் வந்து அந்த பெண்ணை தடுத்திட்டு போகிறப்போ டக்குன்னு ஆணாக மாறுவதும், அப்புறம் ஆணை போய் தேடி தீங்கிறது போகிற பெண்ணாக மாறுவதும், இருவரும் 2 காதலர்களும் 2 காதலிகளும் ஒரே உயிருக்கு இருக்கக்கூடிய காதலன், ஒரே உயிருக்கு கூடிய காதலி, அது வந்து 2மே இணையிறப்போ ஒரு நல்ல அமைப்பாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், ஒரு ஃபேண்டசி படம். பார்க்கலாம், குடும்பத்தோடையும் பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.